ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பெங்களூரில் இருக்க விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நாங்கள் வந்து சவுத்தன் சர்க்கிளில் இருக்கோம். அங்கேருந்து விவிபுரம்க்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் இந்த விவிபுரம் போகிறதா இருந்தால் மார்னிங் டைம் போகிறத விட நைட் டைம் போனீங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லாகவும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் கிடைக்கும், நான்வெஜ் கிடைக்காது. நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விவிபுரம் போகிறேன். எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம விவிபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் இந்த விவிபுரம் ரீச் ஆகிட்டோம். இதுதான் விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட். இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி உகாதின்றதுனால ரொம்பவே ஜாஸ்தியான கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன ஃபுட் வந்து நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் அது எப்படி இருக்குது டேஸ்ட்டெல்லாம் நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன ஷாப் இருக்குது, என்ன வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு எண்ட்லேருந்து நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெசர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் கடைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். நாங்கள் இங்கே வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணது வந்து சாக்லேட் குல்ஃபி. இது வந்து 40 ருபீஸ் தான். இது டேஸ்ட்டு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இங்கே வந்து நிறைய குல்ஃபி வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாதாம், கேசர் பாதாம், ரோஸு, அப்புறம் மலாய், குல்கண்டா, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் குல்ஃபீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து தோசை சாப்பிட்லான்னு இந்த தோசை சாப்பிட்டு தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஆனியன் அவரக்காய் தோசை. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இந்த தோசை வந்து ரொம்பவே ஃபேமஸான தோசை ஒன்று. நிறைய நெய், அப்புறம் பட்டரு, எண்ணெய் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஷாப் எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுவாமி பஜ்ஜி சென்டருக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. இங்கே வந்து சுட சுட தோசை, அப்புறமேட்டு போலி எல்லாமே சூடாகவே நமக்கு போட்டு தராங்க. இது கூட வந்து 2 விதமான சட்னி வச்சு தந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப் தான் நாங்கள் போனோம். இங்கே வந்து நாங்கள் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜூஸ் வந்து நாங்கள் குடித்தோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து இந்த ரோலர் ஐஸ்கிரீம் வாங்குறது தான் நாங்கள் போனோம். நாங்கள் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வந்து ரோலர் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி, பனானா, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் நாங்கள் வாங்கினோம். பார்த்திங்களா, அந்த இது சீவுறதை வச்சு நமக்கு சீவி அது ஃபுல்லாக நமக்கு வச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த சாட் கடைக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் தஹி பூரியும் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாட்டுமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தஹி பூரி வந்து 40 ருபீஸும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாட் வந்து 70 ருபீஸுமே ஆச்சு. ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கம்மியான ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டோம். அது இல்லாமல் டைம் வேறு 10 o'clock அரௌண்ட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நிறைய ஷாப் இன்னுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியாக இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், அப்புறம் வேஃபர்ஸில் வெரைட்டிஸ், அப்புறம் சாட் ஐட்டம்ஸில் வெரைட்டிஸ், அந்த மாதிரி நிறைய இன்னும் ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறமேட்டு பீடாவில் வந்து போக அந்த மாதிரி வச்சு பண்ணுறது, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் பொட்டேட்டோ ரோல், அந்த மாதிரி இன்னுமே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் எதுவும் சாப்பிடல. இது மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல், பாய்.